ஓம் சாந்தி. மார்ச் 14, 2026 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ஒரேயொரு தந்தையே முதலிலக்க நடிகர். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதே அவரது செயற்பாடாகும். தந்தையைப் போன்று வேறு எவராலும் நடிக்க முடியாது. கேள்வி: சந்நியாசிகளின் யோகம் பௌதீகமானது. தந்தை எவ்வாறு ஆன்மீக யோகத்தை உங்களுக்கு கற்பிக்கிறார்? பதில்: சந்நியாசிகள் பிரம்ம தத்துவத்துடன் யோகம் செய்வதற்கே உங்களுக்கு கற்பிக்கின்றனர். ஆயினும் அது ஒரு வசிப்பிடமும் அந்த யோகம் பௌதீகமானதும் ஆகும். தத்துவங்கள் பரமன் என்று கூறப்படுவதில்லை. குழந்தைகளாகிய நீங்கள் பரமாத்மாவுடன் யோகம் செய்கிறீர்கள். இதனாலேயே உங்கள் யோகம் ஆன்மீகமானது. தந்தையினால் மாத்திரமே இந்த யோகத்தை கற்பிக்க முடியும். அவர் மாத்திரமே உங்கள் ஆன்மீக தந்தை ஆதலால் வேறு எவராலும் இதை கற்பிக்க இயலாது. பாடல்: நீங்களே அன்புக் கடல், நாங்கள் ஒரு துளிக்காக ஏங்குகின்றோம். ஓம் சாந்தி. குழந்தைகளே, பலர் ஓம் சாந்தி என்று கூறுகிறார்கள். அதாவது அவர்கள் ஆத்மாக்களாகிய தங்கள் அறிமுகத்தை கொடுக்கிறார்கள். ஆனால் அதை அவர்களாலேயே புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஓம் சாந்தி என்ற வார்த்தைக்கு அவர்கள் பல அர்த்தங்களை உருவாக்கியுள்ளனர். ஓம் என்றால் கடவுள் என்று அர்த்தம் என்று சிலர் கூறுகிறார்கள். ஆனால் இல்லை, ஆத்மாவே ஓம் சாந்தி என்று கூறுகிறார். அமைதியே ஆத்மாவாகிய ஒருவரின் ஆதி தர்மமாகும். இதனாலேயே ஆத்மாவாகிய நான் அமைதி ஸ்வரூபம் என கூறப்படுகிறது. இது எனது சரீரம். இதன் மூலமே நான் செயல்களை செய்கிறேன். இது மிகவும் இலகுவானது. உண்மையில் தந்தையும் ஓம் சாந்தி என்றே கூறுகிறார். ஏனெனில் நானே அனைவரின் தந்தையாகவும் விதையாகவும் இருப்பதால் படைப்பின் விருட்சமாகிய கல்ப விருட்சத்தின் ஆரம்பம், மத்தி, இறுதியைப் பற்றி நான் அறிவேன். நீங்கள் ஒரு மரத்தை பார்க்கும் பொழுது அதன் ஆரம்பம், மத்தி, இறுதியைப் பற்றி புரிந்து கொள்ள முடியும். அந்த விதை உயிரற்றது. தந்தை விளங்கப்படுத்துகிறார், இதுவே கல்ப விருட்சம். இதன் ஆரம்பம், மத்தி, இறுதியைப் பற்றி உங்களுக்கு தெரியாது. எனக்கு அது தெரியும். நானே ஞானக் கடல் என அழைக்கப்படுகின்றேன். நான் இங்கே அமர்ந்திருந்து ஆரம்பம், மத்தி, இறுதியின் ரகசியங்களை குழந்தைகளான உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இது ஒரு நாடகம். இது ஒரு நாடகம் என்றே அழைக்கப்படுகின்றது. நீங்கள் அதிலே நடிகர்கள். தந்தை கூறுகிறார், நானும் ஒரு நடிகனே. குழந்தைகள் கூறுகிறார்கள், ஓர் தூய்மையாக்குபவராகிய பாபாவே, ஒரு நடிகராகி இங்கே வாருங்கள். வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குங்கள். தந்தை கூறுகிறார், இப்பொழுது நான் செயற்படுகிறேன். இச்சங்கம யுகத்திலேயே எனது பாகம் இருக்கிறது. எனக்கென சொந்தமாக ஒரு சரீரம் இல்லை. நான் இச்சரீரத்தின் மூலமாக நடிக்கிறேன். எனது பெயர் சிவன். அவர் தனது குழந்தைகளுக்கு மாத்திரமே விளங்கப்படுத்துகிறார். குரங்குகளுக்கோ அல்லது மிருகங்களுக்கோ என ஒரு பாடசாலை கிடையாது. எவ்வாறாயினும் தந்தை கூறுகிறார், மனிதர்களுக்கு 5 விகாரங்கள் இருப்பதால் அவர்களின் முகங்கள் மனிதர்களைப் போல் இருந்தாலும் அவர்களது செயல்களோ குரங்கை போன்றே இருக்கின்றன. தந்தை குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகிறார், அனைவரும் தங்களை தூய்மையற்றவர்கள் என்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தங்களை தூய்மையற்றவர்கள் ஆக்குபவர் யார் என்பதோ, பின்னர் யார் வந்து தங்களை தூய்மை ஆக்குகிறார் என்பதோ தெரியாது. அவர்கள் அழைக்கின்ற தூய்மையாக்குபவர் யார்?
அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. தாங்கள் அனைவரும் நடிகர்கள் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. ஆத்மாவாகிய நான் இந்த ஆடையை, சரீரம் எடுத்து ஒரு பாகத்தை நடிக்கிறேன். ஆத்மாக்கள் பரந்தாமத்தில் இருந்து வந்து தங்கள் பாகங்களை நடிக்கின்றனர். முழு நாடகமும் பாரதத்தை அடிப்படையாக கொண்டது. பாரதம் தூய்மையாக இருந்தது. பாரதத்தை தூய்மையற்றதாக்கியவர் யார்? ராவணனே. இலங்கை முழுவதிலும் ராவணனின் ராஜ்யம் இருந்ததாக அவர்கள் பாடுகிறார்கள். தந்தை உங்களை எல்லையற்றதற்குள் எடுத்து செல்கிறார். ஓ குழந்தைகளே, இந்த முழு உலகமுமே எல்லையற்ற இலங்கை தீவு. அந்த இலங்கையோ எல்லைக்கு உட்பட்ட இலங்கை. இந்த எல்லையற்ற தீவில் ராவண ராஜ்யமே இருக்கிறது. முதலில் அது ராமராஜ்யமாக இருந்தது. அது இப்பொழுது ராவண ராஜ்யமாக இருக்கிறது. குழந்தைகள் வினவுகிறார்கள், பாபா, கடவுளின் ராமரின் ராஜ்யம் எங்கே இருக்கிறது? தந்தை பதில் அளிக்கிறார், குழந்தைகளே, அது இங்கேயே இருந்தது. மீண்டும் அதை அனைவரும் விரும்புகிறார்கள். பாரத மக்களாகிய நீங்கள் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். இந்து சமயத்தவர்கள் அல்ல. இனிமையிலும் இனிமையான, அன்பான, நீண்ட காலம் பிரிந்திருந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளே, ஆரம்பத்தில் நீங்கள் மாத்திரமே பாரதத்தில் இருந்தீர்கள். உங்களுக்கு அந்த சத்திய யுக ராஜ்யத்தை கொடுத்தவர் யார்? நிச்சயமாக தந்தையாகிய ஸ்வர்க கடவுளே உங்களுக்கு உங்கள் ஆஸ்தியை கொடுத்தார். பலர் ஏனைய மதங்களுக்கு மாற்றப்பட்டு விட்டார்கள் என்று தந்தை விளங்கப்படுத்துகிறார். இங்கு முஸ்லிம்களின் ராஜ்யம் இருந்த பொழுது அவர்கள் பலரை முஸ்லிம்களாக மாற்றிவிட்டனர். இங்கு கிறிஸ்துவர்களின் ராஜ்யம் இருந்த பொழுது பலர் கிறிஸ்துவர்களாக்கப்பட்டனர். இங்கு பௌத்தர்களுக்கென ஒரு ராஜ்யம் இல்லாத பொழுதும் பலர் பௌத்தர்கள் ஆகினர். அவர்கள் அந்த சமயத்திற்கு மாற்றப்பட்டனர். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்து பின்னரே அது மீண்டும் ஒரு முறை ஸ்தாபிக்கப்பட முடியும். பாரத மக்களாகிய உங்களுக்கு தந்தை கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்தீர்கள். நீங்கள் பிராமண, தேவ, சத்திரிய குலங்களினூடாக சென்றீர்கள். நீங்கள் தேவ குலத்தினுள் வருவதற்காக இப்பொழுது பிராமண குலத்தினுள் வந்துள்ளீர்கள். அவர்கள் பாடுகிறார்கள், தேவர்கள் ஆகவுள்ள பிராமணருக்கு வந்தனங்கள். அவர்கள் முதலில் பிராமணர்களின் பெயரை குறிப்பிடுகிறார்கள். பிராமணர்களே பாரதத்தை ஸ்வர்க்கம் ஆக்கினார்கள். இதுவே பாரதத்தின் புராதன யோகமாகும். ஆதியில் இருந்த ராஜயோகமே கீதையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கீதையின் யோகத்தை கற்பித்தவர் யார்? பாரதத்திலுள்ள மக்கள் அதை மறந்துவிட்டனர். தான் குழந்தைகளாகிய உங்களுக்கே யோகம் கற்பித்ததாக தந்தை விளங்கப்படுத்துகிறார். இது ஆன்மீக யோகம். ஏனைய யோகங்கள் யாவும் பௌதீகமானவை. சந்நியாசிகள் பௌதீகமான யோகத்தை அல்லது பிரம்ம தத்துவங்களுடன் எவ்வாறு யோகம் செய்வது என கற்பிக்கிறார்கள். அது தவறானது. பிரம்ம தத்துவம் ஒரு வசிப்பிடம். அது பரமாத்மா அல்ல. அவர்கள் தந்தையை மறந்துவிட்டனர். நீங்களுமே அவரை மறந்துவிட்டீர்கள். நீங்கள் உங்கள் சொந்த தர்மத்தை மறந்துவிட்டீர்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகளில் எந்த யோகமுமே இல்லை. ஹதயோகமும் ராஜயோகமும் இங்கேயே உள்ளன. துறவு பாதையில் உள்ள சந்நியாசிகளால் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்க இயலாது. அதை அறிந்து கொண்டவர்களால் மாத்திரமே அதை கற்பிக்க முடியும். சந்நியாசிகள் தங்கள் ராஜ்யம் போன்றவற்றையும் கைவிட்டு செல்கிறார்கள்.
அரசன் கோபிசந்தின் உதாரணமும் இருக்கிறது. அவர் தனது ராஜ்யத்தை துறந்து காட்டிற்கு சென்றார். அவரைப் பற்றிய கதை ஒன்று இருக்கிறது. சந்நியாசிகள் உங்களை ராஜ்யத்தை துறக்கும்படி செய்வதால் அவர்களால் எவ்வாறு ராஜயோகத்தை கற்பிக்க முடியும்? தற்பொழுது விருட்சம் முழுவதுமே முற்றிலும் முக்கிய நிலையை அடைந்துவிட்டது. இப்பொழுது அது விழுகின்ற நிலையில் உள்ளது. முழுமையாக உக்கிப் போகும் நிலையை அடையும் ஒரு மரம் முடிவில் வெட்டி வீழ்த்தப்படும். அதைப் போலவே இம்மனித உலக விருட்சமும் தமோபிரதான் நிலையில் உள்ளது. அதில் எந்த சக்தியுமே எஞ்சவில்லை. அது நிச்சயமாக அழிக்கப்படும். அதற்கு முன் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இங்கு ஸ்தாபிக்கப்பட வேண்டும். சத்திய யுகத்தில் எவரும் சீரழிந்த நிலையில் இருப்பதில்லை. மக்கள் வெளிநாடுகளுக்கு சென்று யோகத்தை கற்பிக்கிறார்கள். ஆனால் அது ஹதயோகம். அதில் எவ்விதத்திலும் இந்த ஞானத்தை கொண்டிருப்பதில்லை. பலவிதமான ஹதயோகங்கள் உள்ளன. இது ராஜயோகம். இது ஆன்மீக யோகம் என அழைக்கப்படுகிறது. ஏனைய யாவும் பௌதீகமான யோகங்கள். அந்த யோகத்தை மனிதர்களே மனிதர்களுக்கு கற்பிக்கின்றனர். தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு இந்த ராஜயோகத்தை ஒருமுறை மாத்திரமே கற்பிக்கிறேன். வேறெவராலும் என்றுமே அதை உங்களுக்கு கற்பிக்க இயலாது. ஆன்மீக குழந்தைகளான உங்களுக்கு ஆன்மீக தந்தை கற்பிக்கிறார். சதா என்னை மாத்திரமே நினைவு செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். ஹதயோகிகளால் ஒரு பொழுதும் இதை கூற இயலாது. தந்தை ஆத்மாக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். இது புதியதொன்று. தந்தை இப்பொழுது உங்களை ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆக்குகிறார். தந்தைக்கென ஒரு சரீரம் இல்லை. அவர் இவரது சரீரத்தினுள் வந்து இவரது பெயரை மாற்றுகிறார். ஏனெனில் இவர் மரணித்து வாழ்கிறார். இல்லறத்தில் உள்ளவர்கள் சந்நியாசிகள் ஆகும் பொழுது மரணித்து வாழ்கிறார்கள். அவர்கள் இல்லற ஆசிரமத்தை விட்டு விலகி துறவற பாதையில் செல்கிறார்கள். நீங்கள் மரணித்து வாழும் பொழுது உங்கள் பெயர் கூட மாற்றப்படுகிறது. ஆரம்பத்தில் அனைவருக்கும் பெயர்கள் கொடுக்கப்பட்டன. அவர்களில் சிலர் இந்த ஞானத்தை கேட்கும் பொழுது வியப்படைந்து மற்றவர்களுக்கும் கூறிய பின்னர் விட்டு சென்று விட்டார்கள். பெயர்களை கொடுப்பது நிறுத்தப்பட்டது. இதனாலேயே தந்தை கூறுகிறார், நான் அவர்களுக்கு ஒரு பெயரை கொடுத்த பின்னர் அவர்கள் ஓடிப்போனால் அது பயனற்றதாகிவிடுகிறது. ஆரம்பத்தில் வந்தவர்களின் பெயர்கள் மிகவும் களிப்பூட்டக்கூடியவையாக இருந்தன. இப்பொழுது அவர்களுக்கு அத்தகைய பெயர்கள் கொடுக்கப்படுவதில்லை. இங்கு நிரந்தரமாக இருப்பவர்களுக்கே பெயர்கள் கொடுக்கப்படும். பலருக்கு பெயர்கள் கொடுக்கப்பட்டன. ஆனால் பின்னர் அவர்கள் தந்தையை விட்டு சென்று விட்டனர். இதனாலேயே இப்பொழுது பெயர்கள் மாற்றப்படுவதில்லை. தந்தை விளங்கப்படுத்துகிறார், இந்த ஞானம் கிறிஸ்தவர்களின் புத்தியிலும் இருக்கும். அசரீரியான தந்தையே வந்து பாரதத்தின் யோகத்தை கற்பித்தார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். தந்தையை நினைப்பதாலேயே பாவங்கள் எரிக்கப்படும். பின்னர் நாங்கள் வீடு திரும்புவோம். இந்த தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்து பின்னர் வேறு சமயத்திற்கு மாற்றப்பட்டவர்கள் வந்து இங்கே இருப்பார்கள். மனிதர்களால் மனிதர்களுக்கு சர்க்கதி அளிக்க முடியாதென்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த தாதாவும் ஒரு மனிதரே. இவரும் கூறுகிறார், என்னால் எவருக்குமே சர்க்கதி அளிக்க முடியாது. தந்தையின் நினைவில் இருப்பதாலேயே எங்களால் சர்க்கதியை பெற முடியுமென அந்த பாபா எங்களுக்கு கற்பிக்கிறார். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, ஓ ஆத்மாக்களே, என்னுடன் யோகம் செய்வதால் உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். ஆரம்பத்தில் நீங்கள் தூய்மையாகவும் சத்திய யுகத்தை சார்ந்தவர்களாகவும் இருந்தீர்கள்.
பின்னர் உங்களில் கலப்படம் கலக்கப்பட்டது. ஆரம்பத்தில் 24 கேரட் தங்கமாக இருந்த தேவர்கள் இப்பொழுது கலியுகத்தை அடைந்து விட்டார்கள். நீங்கள் ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த யோகத்தை கற்க வேண்டும். சிலர் யாவற்றையும் அறிந்திருக்கிறார்கள், ஏனையோர் சிறிதளவே அறிந்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். சிலரோ இங்கு என்ன கற்பிக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு மட்டும் வருகிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், பல பிரம்ம குமாரர்களும் பிரம்மா குமாரிகளும் உள்ளனர். நிச்சயமாக பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்க வேண்டும். ஏராளமானோர் இவருடைய குழந்தைகள் ஆகிவிட்டனர். அங்கு நிச்சயமாக ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். எனவே அங்கு சென்று அவர்களை கேட்போம். பிரஜாபிதா பிரம்மாவிடமிருந்து எதனை நீங்கள் பெறுகிறீர்கள்? இது வினவப்பட வேண்டும். எவ்வாறாயினும் அவர்களுக்கு இந்தளவை கொண்ட புத்தியேனும் இல்லை. யார் கல்லு புத்தி உடையவர்களாக இருந்தார்களோ அவர்கள் தெய்வீக புத்தி உடையவர்கள் ஆகிவிட்டனர். யார் தெய்வீக புத்தி உடையவர்களாக இருந்தார்களோ அவர்கள் கல்லு புத்தி உடையவர்கள் ஆகிவிட்டனர் என்று குறிப்பாக பாரதத்தில் உள்ளவர்களுக்கே கூறப்படுகிறது. சத்திய திரேதா யுகங்களில் நீங்கள் தெய்வீக புத்தி உடையவர்களாகவும் சத்திய யுகத்தவர்களாகவும் இருந்தீர்கள். பின்னர் திரேதா யுகத்தில் அவர்கள் இரு கலைகளால் குறைவடைந்தனர். அவர்கள் சித்தி அடையாததனாலேயே சந்திர வம்சம் என்ற பெயர் இருக்கிறது. இதுவும் ஒரு பாடசாலை. 33% குறைவான புள்ளிகள் பெறுபவர்கள் சித்தி அடைவதில்லை. ராமரும் சீதையும் அவர்களுடைய வம்சமும் முழுமை அடையவில்லை. இதனாலேயே அவர்களால் சூரிய வம்சத்தினராக முடியவில்லை. பரீட்சை மிகவும் உயர்ந்தது என்பதால் சிலர் சித்தி அடைவதில்லை. முன்னர் அரசாங்கத்தினால் பிரதான இந்திய சிவில் சேவை பரீட்சை ICS நடத்தப்பட்டது. அனைவராலும் அதற்காக கற்க இயலாது. பலரில் ஒரு கையளவினரே வெளிப்படுவார்கள். ஒருவர் சூரிய வம்சத்து சக்கரவர்த்தி அல்லது சக்கரவர்த்தினியாக விரும்பினால் அதற்கு பெருமளவு முயற்சி தேவைப்படுகின்றது. மம்மாவும் பாபாவும் கூட ஸ்ரீமத்தின் படியே கற்கிறார்கள். அவர்கள் கற்று முதல் இலக்கத்தை பெறுகிறார்கள். பின்னர் தந்தையையும் தாயையும் பின்பற்றுபவர்கள் அவர்களுடைய சிம்மாசனத்தில் அமர்வார்கள். முதலாவது எட்வர்ட், இரண்டாவது எட்வர்ட் என்பது போல் சூரிய வம்சத்தில் 8 வம்சத்தினர் இருப்பார்கள். உங்களுக்கு கிறிஸ்தவர்களுடன் பெருமளவு தொடர்பு இருக்கிறது. பாரத ராஜ்யத்தை கிறிஸ்தவ குலத்தினர் முழுமையாகவே விழுங்கிவிட்டனர். அவர்கள் பாரதத்தில் இருந்து எல்லையற்ற செல்வத்தை எடுத்து சென்றார்கள். எனவே சத்திய யுகத்தில் எவ்வளவு எல்லையற்ற செல்வம் இருக்கும் என நினைத்து பாருங்கள். அதனுடன் ஒப்பிடும் பொழுது இங்கிருக்கும் செல்வம் எதுவும் இல்லை. அங்கு சுரங்கங்கள் யாவுமே நிறைந்திருக்கும். இப்பொழுது சுரங்கங்கள் யாவும் வெறுமையாகியுள்ளன. சக்கரம் மீண்டும் சுழலும். ஆதலால் சுரங்கங்கள் அனைத்தும் மீண்டும் நிரம்பும். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது நீங்கள் ராவணனை வென்று உங்கள் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். அரை கல்பத்தின் பின்னர் ராவணன் வருவதால் நீங்கள் உங்கள் ராஜ்யத்தை இழப்பீர்கள். பாரத மக்களாகிய நீங்கள் இப்பொழுது சிப்பிகளைப் போல் ஆகிவிட்டீர்கள். நான் உங்களை வைரங்களைப் போல் ஆக்கினேன். ராவணன் உங்களை சிப்பிகளைப் போல் ஆக்கிவிட்டான். ராவணன் எப்பொழுது வந்தான் என்றோ அவர்கள் அவனுடைய கொடும் பாவியை ஏன் எரிக்கிறார்கள் என்றோ மக்கள் புரிந்து கொள்வதில்லை. ஆரம்ப காலத்திலிருந்தே ராவணன் இருந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். தந்தை விளங்கப்படுத்துகிறார், அரை கல்பத்தின் பின்னரே ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. அவர்கள் விக்காரம் உடையவர்கள் ஆனதால் தங்களை தேவர்கள் என அவர்களால் அழைக்க முடியவில்லை.
உண்மையில் நீங்கள் தேவ தர்மத்தை சார்ந்தவர்களாக இருந்தீர்கள். நீங்கள் அனுபவித்த அளவு சந்தோஷத்தை வேறு எவராலுமே அனுபவம் செய்ய இயலாது. அதி ஏழ்மை நிலையை அடைபவரும் நீங்களே. மற்றைய சமயங்களின் விரிவாக்கம் பின்னரே நடைபெறுகிறது. கிறிஸ்து வந்த பொழுது ஆரம்பத்தில் வெகு சிலரே இருந்தனர். அவர்களில் பலர் இருக்கும் பொழுதே அவர்களால் ஓர் ராஜ்யத்தை ஆட்சி செய்ய முடியும். நீங்கள் முதலில் உங்கள் ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். இவ்விஷயங்கள் யாவும் இந்த ஞான விஷயங்களே. தந்தை கூறுகிறார், ஓ ஆத்மாக்களே, உங்கள் தந்தையாகிய என்னை நினைவு செய்யுங்கள். அரை கல்பத்திற்கு நீங்கள் சரீர உணர்வில் இருந்தீர்கள். இப்பொழுது ஆத்ம உணர்வு உடையவர்கள் ஆகுங்கள். அரை கல்பமாக உங்கள் மீது துரு படிந்ததால் நீங்கள் மீண்டும் மீண்டும் இதை மறந்துவிடுகிறீர்கள். இந்நேரத்தில் நீங்களே உச்சி குடுமிகளான பிராமணர்கள். நீங்கள் அனைவரிலும் உயர்வானவர்கள். சந்நியாசிகள் பிரம்ம தத்துவத்துடன் யோகம் செய்கிறார்கள். ஆனால் அவர்களின் பாவம் அதன் மூலம் அழிவதில்லை. அனைவருமே நிச்சயமாக சதோ ரஜோ தமோ நிலைகளினூடாக கடந்து செல்ல வேண்டும். எவருமே வீடு திரும்ப முடியாது. அனைவரும் தமோபிரதான் ஆகும் பொழுது தந்தை வந்து அனைவரையும் சதோபிரதான் ஆக்குகிறார். அதாவது அனைவரினது ஒளி ஏற்றப்படுகிறது. ஒவ்வொரு ஆத்மாவுமே தனது சொந்த பாகத்தை பெற்றிருக்கிறார். நீங்களே கதாநாயக கதாநாயகி நடிகர்கள். பாரத மக்களாகிய நீங்களே அனைவரிலும் அதி உயர்வானவர்கள். ஏனெனில் நீங்களே ராஜ்யத்தை பெற்று பின்னர் அதனை இழக்கின்றீர்கள். வேறு எவருமே இவ்வாறு ஓர் ராஜ்யத்தை பெறுவதில்லை. அவர்கள் பௌதீக சக்தியினாலேயே ஓர் ராஜ்யத்தை பெறுகிறார்கள். யார் உலகின் அதிபதிகளாக இருந்தார்களோ அவர்கள் மீண்டும் அவ்வாறு ஆகுவார்கள் என்று பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். வேறு எவரும் அல்லாது தந்தையால் மாத்திரமே உண்மையான ராஜயோகத்தை உங்களுக்கு கற்பிக்க முடியும். அம்மக்கள் கற்பிக்கும் யோகம் பிழையான யோகமாகும். எவராலும் வீடு திரும்ப முடியாது. இப்பொழுது இது இறுதியாகும். அனைவருமே துன்பத்திலிருந்து விடுவிக்கப்பட உள்ளார்கள். பின்னர் அவர்கள் வரிசை கிரமமாக இறங்கி வருவார்கள். முதலில் சந்தோஷம் அனுபவம் செய்யப்படும். பின்னர் துன்பம் அனுபவம் செய்யப்படும். இவ்விஷயங்கள் யாவுமே புரிந்து கொள்ளப்பட வேண்டியவை. கூறப்படுகிறது, உங்கள் கரங்கள் வேலையை செய்கையில் உங்கள் இதயம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தொடர்ந்தும் உங்கள் வேலையை செய்யுங்கள். உங்கள் புத்தியின் யோகத்தை தந்தையுடன் இணைத்துக் கொள்ளுங்கள். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒரேயொரு அன்பிற்கினியவரின் காதலிகள். அந்த அன்பிற்கினியவர் இப்பொழுது வந்திருக்கிறார். அவர் மணவாட்டிகளாகிய உங்கள் அனைவரையும் அழகானவர்களாக்கி திரும்பவும் வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். அவரே எல்லையற்ற மணவாட்டிகளின் எல்லையற்ற மணவாளன். அவர் கூறுகிறார், நான் அனைவரையும் திரும்பவும் வீட்டிற்கு அழைத்து செல்வேன். பின்னர் நீங்கள் செய்யும் முயற்சிகளுக்கேற்ப வரிசை கிரமமாக உங்கள் அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் வீட்டில் உங்கள் குடும்பங்களுடன் வாழ்ந்து கொண்டு உங்கள் குழந்தைகளை பராமரிக்கலாம். ஓ ஆத்மாக்களே, உங்கள் இதயங்கள் தந்தையை நோக்கியே செல்ல வேண்டும். இந்நினைவை தொடர்ந்தும் பயிற்சி செய்யுங்கள். தந்தையை நினைவு செய்வதால் இப்பொழுது நீங்கள் ஸ்வர்க்கவாசிகள் ஆக உள்ளீர்கள் என்பதை குழந்தைகளான நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மாணவர்களாகிய உங்களுக்கு பெருமளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். இது மிகவும் இலகுவானது. நாடகப்படி நீங்கள் அனைவருக்கும் பாதையை காட்டுகிறீர்கள். எவருடனும் விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த ஞானம் யாவுமே இப்பொழுது உங்கள் புத்தியில் இருக்கிறது.
மனிதர்கள் நோயிலிருந்து குணமடையும் பொழுது மக்கள் அவர்களுக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கிறார்கள். இங்கோ முழு உலகுமே நோய்வாய்ப்பட்டிருக்கிறது. வெகு விரைவில் வெற்றி முழக்கம் ஒலிக்கும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. உண்மையான காதலிகள் ஆகுங்கள். உங்கள் கரங்கள் தொடர்ந்தும் வேலை செய்கையில் புத்தியானது உங்கள் அன்பிற்கினியவரை நினைவு செய்வதை பயிற்சி செய்யட்டும். தந்தையை நினைவு செய்வதனால் நீங்கள் ஸ்வர்க்கவாசிகள் ஆகுகிறீர்கள் என்னும் சந்தோஷத்தை பேணுங்கள். 2. சூரிய வம்ச சிம்மாசனத்தில் அமர்வதற்கு தாயையும் தந்தையையும் முழுமையாக பின்பற்றுங்கள். தந்தையைப் போல் ஞானம் நிறைந்தவராகி அனைவருக்கும் பாதையை காட்டுங்கள். ஆசீர்வாதம். ஒரு கிரீடத்தையும் திலகத்தையும் அணிந்து கொள்வதன் மூலம் பாப்தாதாவின் உதவியாளர்களாகி இதய சிம்மாசனத்தில் அமர்வீர்களாக. ஒரு சிம்மாசனத்தில் ஒருவர் அமரும்போது திலகமும் கிரீடமும் அதற்கான அடையாளங்கள் ஆகும். அதே போன்றே இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்களின் நெற்றியில் எப்பொழுதும் ஆத்ம உணர்வு ஸ்திதியின் திலகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது. அது தொலைவிலேயே தெரியும். ஆத்மாக்கள் அனைவருக்குமான உபகாரமிக்க நல்லாசிகள் அவர்களின் கண்களிலும் அவர்களின் முகங்களிலும் தென்படும். அவர்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் வார்த்தையும் செயலும் தந்தைக்கு சமமானதாக இருக்கின்றன. ஸ்லோகம். இலகுவான நினைவிற்கு உங்கள் சமஸ்காரங்களை லேசாக ஆக்கிக் கொள்வதற்கு இலகுத்தன்மை என்ற தெய்வீக குணத்தை கிரகியுங்கள். அவ்யக்த சமிக்கை. உங்கள் நம்பிக்கை என்ற அஸ்திவாரத்தை பலப்படுத்தி சதா பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். வெற்றிக்கான அஸ்திவாரம் நம்பிக்கையாகும். அஸ்திவாரம் பலமாக இருந்தால் கட்டடத்தினால் அசைய முடியாது. நீங்கள் கவலையற்றவராக இருப்பீர்கள். எவ்வாறாயினும் தந்தையின் மீது மாத்திரமல்ல, உங்கள் மீதும் நாடகத்தின் மீதும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆஹா நாடகம். ஆஹா நாடகத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்ற பொழுது நன்மை அற்றவையும் நன்மை உடையதாக மாறிவிடும். ஓம் சாந்தி.